சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரே ஒரு இடத்தில்தான் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தலித் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று நீதிமன்றங்கள் தடையும் விதித்திருக்கு. அப்படி இருந்தும் கூட சில தற்குறிகள், இது சரியான வார்த்தை தான், என் மீது கோபப்பட்டாலும் எனக்கு சிக்கல் இல்லை, சில தற்குறிகள் இந்த சொல்லாடலை மீண்டும் மீண்டும் இந்த மக்களை தாழ்வு நிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தலித் மக்கள் என்று இல்லாத சொல்லை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தலித் என்றால் பாவலர் பெருஞ்சித்தினார் சொன்னது போல் எதெல்லாம் ஒதுக்குகிறோமோ அதனுடைய பேர் தலித். அப்படித்தான் தலித் அது தலித் என்ற சொல்லுக்கு உண்டான கட்டமைப்பு அப்படித்தான் பாவலர் பெருஞ்சித்தினார் வகைப்படுத்தியிருக்கிறார். அப்போ இப்படி தெரிந்தும் கூட இங்கு இருக்கிறவர்கள் தலித் என்று சொல்லி ஒரு தமிழ் இன ஓர்மையும் தமிழ் ஒற்றுமையும் தமிழ் மொழி பற்றியும் மழுங்கடிப்பதற்காக இவர்கள் இந்த வார்த்தையை சொல்லாடலை இல்லாத புத்தத்தை, இந்த பௌத்தம்தான் தமிழர்களுக்கு மிகப்பெரிய கேடு விளைவித்தது, தமிழ் மொழியை சிதைக்கிற வேலையை பாலி மொழி செய்தது, திப்பீடகம் என்று சொல்லப்படுகிற அந்த புத்தனுடைய கொள்கைகளை கூடையில் எழுதி போட்ட அந்த ஏடுகள் எல்லாம் பாலி மொழியில் இருந்ததை தானே தவிர தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்கள் கூட பாலி மொழியில் எழுதிய ஒரு சூழல் தான் இருந்தது. ஆக புத்தம் என்பது, பௌத்தம் என்பது இக்காலம் அல்ல, அக்காலம் முதலே தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக இருந்தது. அதுதான் இன்றைக்கு இலங்கையில் புத்த விகார்கள் அதிகமாக இருக்கிற காலத்தில் கூட தமிழர்கள் வைத்து வணங்குகிற சிவன் முருகன் ஆலயங்கள், அம்மன் கோயில்கள் எல்லாம் இடித்துவிட்டு சிங்கள பேரிதவாதம் அனுரகுமாரா திசநாயக் போன்றவர்கள் எல்லாம் சிங்களவர்களுக்கு பௌத்தனுக்கு துணை சென்று தமிழர்கள் வணங்கி கொண்டிருக்கிற தமிழ் கடவுள்களுடைய ஆலயங்களை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புத்த விகார்களை நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டும் காணாமல் நாம் இருக்கிற ஒரு அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.